பிள்ளையெல்லாம் கேட்காதீங்க, பேசாமல் 2 பேரும் உனக்கு நீ புள்ள எனக்கு நான் புள்ளன்ட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்லா உண்மை. என்ன லாபம்? ஒரு கரு ஜனனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஆன 30 நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, சும்மாவே இருக்க மாட்டேக்காங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க, கர்ப்பிணி இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் அவனால் படைக்கப்படுறது, அவனால் உருவாக்கப்படுறது. இவங்க என்ன அதுக்கு ஒரு இதை கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க அதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து போய் ஆஸ்பத்திரி செக்கப், அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஆமாம், அதுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்திரை, இதை சாப்பிட்டா தான் உன் குழந்தை என்ன அது எப்படி அறிவியாக இருக்குமா தன்மையாக இருக்குமாங்கிறது. அவளை ஒன்றும் செய்ய விடாமல் இருக்க வச்சு கடைசியாக எப்படி மாதம் ஒரு 1000 கணக்கு பார்த்தா 10 மாதத்துக்கும் அது அப்படி ஒரு 1 லட்ச ரூபா வசூல் பண்ணிடுவாங்க. சரியா? ஏன்னா அவளை சும்மா இருக்க வச்சா தானே நம்மகிட்ட காசு வசூல் பண்ண முடியும். அவளை வேலை வெட்டி செய்ய சொல்லியிருந்தா அவளுக்கு தானாக சூப்பிரசவம் ஆயிரும். அது அவன் வகுத்தவது. எப்படி அவள் ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஓடி ஆடி வேலை பார்க்கணும். இவன் என்ன 5 லிட்டர் தண்ணிக்கு என்ன தூக்கிடக்கூடாதான். என்ன அநியாயம்னு இதில். அந்த முன்காலத்தில் 25 குடத்தை தூக்கிட்டு தெரிவாளுங்க. இடுப்பில் ஒரு குடம், தலையில் ஒரு குடம், கையில் ஒரு குடம் தூக்கிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு அந்த குழந்தை பிறக்கலையா? இப்படி உட்கார வச்சு வசூல் பண்ணி இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி கடைசியாக கொண்டு போய் படுக்க வச்சு அதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் வசூல் பண்ணி 1 லட்ச ரூபா. அப்போ இதுக்கு எதுக்கு புள்ள வாங்க கேட்கணும் நம்ம? ஆஸ்பத்திரி வைப்பிற அந்த பிள்ளைக்கு நோய் பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அது வேற. என்ன 3 தும்மிட்டா போதுமா? டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம அந்த குழந்தைக்கு எந்த மருந்தும் கொடுத்துடக்கூடாதான். இவங்க விளம்பரம் பண்றது. பொதுவாக சளி பிடிச்சா சனதோஷம்னு வந்ததுன்னா நீ எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது கேட்காது. நீ தானா விட்டுட்டீங்கன்னா 3 நாள் கூடுனா 1 வாரம், அவ்வளோதான், அதுவே போயிடும். அதுக்கு உடனே ஆஸ்பத்திரியில் போய் ஒரு டோக்கனை வாங்கி அன்னைக்கு பூரா அங்கே உட்காந்துருந்து